ஹலோ ஆல், இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ஓட்ஸ், ஒரு கப் ரவை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேன். நான் எந்த கப்பில் ரவை ஓட்ஸ் மெஷர் பண்ணனோ அதே கப்பில் தான். இப்போ இதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். ஆப்ஷனலாக ஒரு 2-3 முந்திரி உடச்சி இதில் ஆட் பண்ணிட்டேன். கிரேட் பண்ணியிருக்கிற கேரட், பொடிசா நறுக்குன பச்சை மிளகா, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை வணக்கிட்டு இப்போ இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கோல்டன் எல்லோவிஷ் கலரில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீட்ரூட் கூட கிரேட் பண்ணி வணக்கி இதில் ஆட் பண்ணலாம். அண்ட் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சிட்டிங்கன்னா ஓட்ஸ் ரவை இட்லி பேட்டர் இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி ஆயிரும். இப்போ இதில் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி கலந்துட்டேன். அண்ட் இந்த ஓட்ஸ் ரவை இட்லிக்கு நீங்கள் கிரைண்ட் பண்ணாமல் சோக் பண்ணாமல் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா இந்த இட்லி அவ்வளோ சாஃப்டாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.